ஆண்டவரே, எங்களை சிறு கூட்டமாய் இணைத்த தயவிற்காக நன்றி கர்த்தாவே. எசப்பா சோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்துறே உமக்கு நன்றி எசப்பா. எல்லாரும் ஒரு மன இருதயத்தோட ஆண்டவரை பார்த்து எல்லாவற்றிற்காக நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி எசப்பா. நன்றி கர்த்தாவே. நன்றி எசப்பா. எங்களை தினம் தினம் காலையில் எழ வைக்கிறவரே உமக்கு நன்றி எசப்பா. எங்களுக்கு உயிரோடு ராஜா ஆண்டவரை இருக்க உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நேற்று ராஜா எங்களோடு இருப்பவர் இன்றைக்கு இல்ல கர்த்தாவே. ஆயிடும் எங்களை ராஜா ஆண்டவரே உயிரோடு தினம் தினம் காலையில் ராஜா எழுந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் போற்றவும் உதவி செய்திருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் உயிரோடு இருப்பது நீர் எங்களுக்கு போட்டு ஈவு ராஜா ஆண்டவரே. நீர் எங்க மேல வச்சிருக்கிற தயவு கர்த்தாவே, இரக்கம் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி கர்த்தாவே. காலையில் எங்களை எழ செய்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்வோமா? ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்க எங்க கடந்து சென்றாலும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உடைய பாதுகாப்பின் கரம் எங்களை மூடி மறைத்து நாங்க எங்க கடந்து சென்றாலும் வீட்டிற்கு வர வரைக்கும் கர்த்தாவே எங்களை பாதுகாப்பாய் சேர்க்கிறவரே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருக்கிறவரே ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி கர்த்தாவே. எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி சொல்லுவோமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் உங்களுடைய முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதங்களிலே இடராமல் காப்பதும் கிருபையே. என் பாதங்களிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் மிக கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் இருப்பதும் மூலமானதும் மிக கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆமா, எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சுட்டாலோ, நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாலும் அவங்களை நம்ம மன்னிச்சிருவோம் காலப்போக்கில். ஆனா மறக்கவே மாட்டோம். அந்த சம்பவம் நம்மளுக்கு ரணமாவே நம்மளுடைய இருதயத்துல இருக்கும். ஆனா கர்த்தர் நம்ம எதனாகிலும் அவருக்கு பிடிக்காத காரியங்கள் தெரிஞ்சே நம்ம துரித பாவங்கள் அநேக நேரத்துல செஞ்சிருப்போம். இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு செஞ்சிருப்போம். அந்த துரிதமான பாவத்தை கூட நம்மள மன்னிச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிச்சது மட்டும் இல்லாம மறந்து நம்மள மறுபடியும் ஏற்றுக்கிறவர் இருக்கிறாருன்னா அது நம்மளுடைய கர்த்தர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அந்த குணத்தை இந்த நாள்ல நம்மளுக்கு தந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோமா? அவருக்கு முன்பாக நம்மளுக்கு தகுதியே கிடையாது, நிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஆனாலும் அவர் நம்மளுக்காக இந்நாள் வரைக்கும் எவ்வளவு நன்மைகள், நம்மளுடைய பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மளை நடத்துறாருன்னா அவருடைய கிருபை தான், அவருடைய
தேவனுடைய நன்மை தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்குது. அதற்காக நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு தகுதியே இல்லை ஏசப்பா, உமக்கு முன்பாக நிக்கிறதுக்கோ உம்மிடத்துல பேசுறதுக்கோ எங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தாலும், என் மகனே என் மகளை நீ என்னுடையவன் சொல்லிட்டு எங்களை ஏற்றுக்கொண்டிர அந்த கிருபை போதும் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த கிருபையானது ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய வாழ்நாள் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு வேணும் கர்த்தாவே. எல்லாரும் கேட்பீங்களா? வேணும் ஏசப்பா, உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் கர்த்தாவே, போதும் ஏசப்பா. என்னோட முழு ஆத்மாவோடு உங்களுக்கு நன்றி சொல்றேன் கர்த்தாவே. நன்றி ஏசப்பா. என்னோட குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தகுதி உள்ளவர்களாய் மாற்றிருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி ஏசப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி கர்த்தாவே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலையிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலையிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்ல. சொல்லுங்க, நன்றி சொல்லி ஆத்துமாவே நன்றி சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஏசப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏசப்பா நன்றி ஏசப்பா. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சூழ்நிலைகள் மாறிடுச்சா? நான் நல்லா இருந்தேன், என் சூழ்நிலைய இப்படி மாறிச்சுன்னு சொல்றீங்களா? அந்த சூழ்நிலை கூட கர்த்தரை நோக்கி பார்த்து, ஏசப்பா இந்த சூழ்நிலையும் என்ன தைரியமா நிக்க வச்சிருக்கிறீங்களே ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நீ நடத்துகிறீரே ஏசப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த சூழ்நிலையில எல்லாரும் என்ன ஒதுக்குனாலும் என்னோடு கூட இருக்கிறீங்களே, என்ன கை தட்டி தூக்குகிறீங்களே சொல்லிட்டு நன்றி சொல்லுவோமா? இந்த சூழ்நிலை கூட என் மக என்ன பார்த்து நன்றி சொல்றாள். என்னையே நம்பி இருக்கிறான்னு என் மகளை நான் உன்னை கைவிடவே மாட்டோமான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ஒரு சிறு பூச்சி, ஆண்டவர் முன்பால நம்ம ஒரு சிறு பூச்சி, ஆனாலும் நம்மள உயிரோட வச்சிருக்கிறார். இந்த சிறு பூச்சியை எந்த காரணத்தை கொண்டு தூக்கி போடாமலையோ நசுக்கி போடாமலையோ விடாய்த்து விட்டுறாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவரை நம்மள அப்படியே மூடி மறைத்துக்கிறாரு. அதுக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உமக்கு கோடான கொடி நன்றி. நாங்கெல்லாம் சிறு பூச்சியா இருக்கிறோம். ஒரு சிலருக்கு நாங்க கண்ணு தெரியாம கூட இருக்கலாம் ஏசப்பா. அவ்வளோ சின்னதா இருக்கும் போது கூட எங்களை உயரத்தில் வைத்திருக்கிறீர்கள், எங்களை பறக்க உதவி செய்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி ஏசப்பா. எந்த ஒரு சீற்றங்களுக்கு எங்களுக்கு ஏற்படாதபடி எங்களை பாதுகாக்கிறீர்கள். அதுக்காக நன்றி ஏசப்பா. உண்மையே நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோது திக்கற்றவர்களாய் விடாதவரை உமக்கு நன்றி. யாக்கோபு என்னும் சிறு பூச்சினார் இஸ்ரவேலில் மீட்பர் நீர் துணை.
தேவனை கண்டேன் நான் உயிர் பிழைத்தேன் என்று நான் சொல்லுவேன் நம்மை உயர்த்தேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேசகர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளேன் பாசகர்த்தாவே, பாசகர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேசகர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளேன் பாசகர்த்தாவே, பாசகர்த்தாவே. இந்த வேண்டுமே இப்போ தாருமே, இந்த வேண்டுமே இப்போ தாருமே. பொழுதே விடிந்தாலோ உம்மை விடேன், பொழுதே விடிந்தாலோ உம்மை விடேன், பொழுதே விடிந்தாலோ உம்மை விடேன், நான் பொழுதே விடிந்தாலோ உம்மை விடேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேசகர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளேன் பாசகர்த்தாவே, பாசகர்த்தாவே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஏசப்பா. நாங்க ராஜா ஆண்டவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் மாத்திரமே கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, நாங்களே யோசிச்சு பார்க்கிறோம் கர்த்தாவே, சூழ்நிலைகள் மாறினாலும் பசியும் பட்னியுமா எங்க கர்த்தர் எங்களை விடவே இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு தத்தம் கர்த்தாவே, நீதிமான்கள் ஒருபோதும் அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோமே கர்த்தாவே. அப்படியாக இந்நாள் மட்டுமாய் ராஜா, ஒரே ஒரு நாள் கூட பசியும் பட்னியுமா எங்களை விடவே இல்லையே ஏசப்பா. ஆண்டவரே, எவ்வளவு பேரு கூட இவங்க சூழ்நிலை மாறிச்சு, இவங்க கிட்ட இப்ப போனா நம்மள காசு கேட்பாங்களோ, நம்ம மேல எல்லாத்தையும் சாட்டி விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை மாறுறதுல இருந்து அவங்க வந்தே இருக்க மாட்டாங்க ராஜா. எல்லா சூழ்நிலைகளோடு கூட இருக்கிறவர் நீர் ஒருவரே ராஜா. உமக்கு கொடான கொடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி ஏசப்பா, நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கும் போது எங்களுடைய கண்ணீர்கள் ராஜா ஆண்டவரே தானாவே கலங்கி நிக்குது ராஜா. ஆண்டவரே, யாருமே செய்ய முடியாத ராஜா காரியத்தை கூட வாய்க்க செய்கிறவர் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் ராஜா முழுமையுமாய் நிற்கிறவர் ராஜா. ஒரு சில நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போய் என்ன வாழ்க்கடா இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டிருந்தா கூட, ஜெபிக்காமல் துதிக்காம மட்டும் பேச கூட வராம இருந்தா கூட, மகனை சோர்ந்து போவாத மண்ணா இருக்கிற உனக்குன்னு சொல்லிட்டு எங்களை தட்டி கொடுக்கிறவர் ஏசப்பா. அப்பா, நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா. அந்த சோர்ந்து போன ஒரு சேற்றில இருந்தா கூட உங்களுடைய ரத்தத்தினால ராஜா எங்களை கழுவி அந்த சேற்றில இருந்து தூக்கினீர். அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா ஏசப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே ஏசப்பா. இப்பவே நன்றி பலிகளை ஏறிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியத்துல உதவி செய்திருப்பார், எவ்வளோ சூழ்நிலை உங்களோடு கூட இருந்திருப்பார். வியாதியின் படுக்கையில் இருக்கும் போதெல்லாம் நம்ம இறந்துருவோமோன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கூட, நீதாம்மா எனக்கு வேணும், நீதான் வேணும், எழுந்து வா, எழுந்து நடன்னு சொல்லிட்டு நம்மளை நடக்க வச்சவர், உயிரையே நம்மளுக்கு கிருபையாய் தந்தவர், ஈவாய் கொடுத்தவர், அவருக்கு நன்றி சொல்லலாமா. இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே நம்ம கிருபை அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வோமா, தயையா இரக்கமாய் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வோமா. அல்லேலூயா. இப்பொழுது கூட நீங்க சூழ்நிலையில் மாறும் போது கூட, எல்லாவற்றையும் இழந்த போது கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது, அதை பார்க்கும் போது உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்க காரியத்தை மாறுதலாய் மாற்றக்கூடியவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. காரியமே வாய்க்கலையே, அவருக்காக நன்றி சொல்லுங்க. காரியம்
மாறுதலாய் மாறணும். அதுக்காக நன்றி சொல்லுங்க. எனக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நன்றி சொல்லுங்க. வழியை உண்டாக்குகிறவர் அவர், பாதையை உண்டாக்குகிறவர், பாதைக்கு தீபமாய் இருக்கிறவர், வழியை காட்டுகிறவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. குழப்பத்துல இருக்கீங்களா? அவர் உங்களுக்கு பதில் தருவாரு. வியாகுலத்துல இருக்கீங்களா? அவர் உங்களுக்கு ஆறுதல் தருகிறவரா இருக்குங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போது எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த கிருபையின் நேரத்துல அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது காரியத்தை வாய்க்க கூடியவரா இடத்துல வருகிறார். ஒவ்வொரு கிட்டவும் வருகிறார். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாற்றுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்க இடத்துல வந்திருக்கிறீங்களே, எங்களுடைய எல்லா தீர்வுக்கு, எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை உண்டு பண்ணுகிறவர உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. எங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க கர்த்தாவே. எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஏசப்பா. இந்நாள் வரைக்கும் நாங்கள் சிறு பூச்சியா இருக்கலாம், ஆனால் ராஜா இந்த கிருபை நேரம் முதல் ராஜா எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இந்த நேரத்தில் எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றுக்கும் தீர்வை தந்து விட்டீர. அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். காரியத்தை வாய்க்கூடி வர கட்டுவார், சுதந்திரத்தை நிச்சயமாய் செய்வார். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமாய் குடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. இந்நாள் மட்டுமா எங்களை ராஜா நடத்துகிறவர் உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நேரம் மட்டுமா எங்களோடு கூட உலாவு நீரே, அசைவாடு நீரே, அதற்காக நன்றி. உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் நடத்துவீர், நீர் எங்களை ராஜா வழிகாட்டுபவரா எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இதுவரைக்கும் இருந்துரு, இனிமேல இருக்க போகிறீர். அதற்காக நன்றி ஏசப்பா. எல்லாவற்றையும் ராஜா விசுவாசத்தோடு இடத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரை விட்டிருக்கிறோம் கர்த்தாவே. அதை நீரே ராஜா காரியத்தை வாய்க்க பண்ண போகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.